பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தேவ வார்த்தை சங்கீதம் 62வது அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனம் சொல்லு பாருங்க. அருமையான வார்த்தை பாருங்க. என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். அல்லேலூயா. நல்ல ஒரு ஆண்டோடைய வார்த்தை பாருங்க. என் ஆத்துமாவே தேவனை நோக்கி. உங்களுடைய ஆத்துமா யாரை நோக்கி அமர்ந்திருக்க வேண்டும்னா இயேசுவை நோக்கி அமர்ந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்பதான் நம்ம நம்புகிறது அவராலே வரும். நீங்கள் எந்த காரியம் நம்பினாலும் நல்ல ஒரு பாருங்க, ஒரு நல்ல காரியத்தை திருமண காரியத்துக்காக முயற்சி செய்து கொண்டு இருப்பீர்கள், அல்லது உங்களுடைய தேவைகள், பிஸ்னஸ் தேவைகள், எல்லா கட்டு வேலை ஸ்தலத்தில் உங்களுக்கு உயர்வு, இதற்கெல்லாம் நீங்கள் ஒரு வேளை காத்திருக்கலாம். ஆனால் இங்கே வசனம் சொல்லுகிறது பாருங்க, என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு. அல்லேலூயா. அப்போ எல்லாவற்றுக்கும் ஒன்று என்ன செய்யணும்னா தேவனை நோக்கி, இயேசுவை நோக்கி அமர்ந்திருக்க நீங்கள் பழகி கொள்ளுங்க. அல்லேலூயா. அப்போதான் நம்புகிறது அவராலே வரும் என்று வேதம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்போ பாருங்க, அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர், நான் அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. பார்த்தீங்களா எவ்வளவு பாருங்க. அப்போ நம்புகிறது அவராலே வரும், தேவனை நோக்கி காத்திருக்க அமர்ந்திருக்க சொன்னார். 6வது வசனம் சொல்லுகிற பாருங்க, அவரே என் கண்மலையும், இயேசுவே என் கண்மலையும் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர். அப்போ உயர்ந்த நம்மளை அடைக்கலத்தில் வைக்கிறவர் இயேசு. அப்போ நான் அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. நம்ம ஒரு நாளும் என்ன பண்ணுவதில்லை, அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. ஒருவேளை நமக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் நினைக்கலாம், அவங்க இவ்வளவுதான், இன்னும் எழுந்திருக்க மாட்டாங்க. இல்லை, அப்படி நம்முடைய தேவன் நம்மை அதற்கு அழைக்கலை. அல்லேலூயா. உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்க நம்மை அழைத்திருக்கிறார். அசைக்கப்பட விடமாட்டார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. தகப்பனே மை துதிக்கிற சோத்திரம். கர்த்தாவே சர்வ வல்லமையுள்ள தெய்வமே மை துதிக்கிற சோத்திரையா. நேற்றும் இன்று மாறாத நல்ல தகப்பனே, ஆண்டவரே இந்த வார்த்தையை கேட்கிற பார்க்குற ஒவ்வொருவரை கர்த்தர் ஆசீர்வதித்து பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.